அடுத்ததாக நம்முடைய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் பெரிய பிள்ளைங்க வந்து சண்டே கிளாஸ் முக்கியத்துவம் என்ன என்று சொல்லி ஒரு நாடகத்தை நமக்காக நம்ம மத்தியில் அவர்கள் அரங்கேற்றுவார்கள். சாம், என்னடா அப்பா போன் என்ன பார்த்துட்டு இருக்க? அப்பா போட்ட ஸ்டேட்டஸுக்கு எவ்வளோ லைக்ஸ் ஷேர்ஸ் வந்துருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஓஹோ, லைக்ஸ் பார்க்குறியா? சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் வீக் ஸ்கூல் எக்ஸாம் வரப்போகுது, ஒழுங்காக படி. ஸ்கூல் எக்ஸாம் சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. சண்டே கிளாஸ் அண்டி ஃபுல் போர்ஷன் எக்ஸாம்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு தான் எப்படியா படிக்க ஹெல்ப் பண்ணோம். இப்போ தாண்டா எல்லா வேலையும் முடிச்சு வந்து உட்காந்துருக்கேன், நீயே படி. சண்டே ஸ்கூல் எக்ஸாம்னு அவ்வளோ கஷ்டமா? அம்மா சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்கூல் எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ணு, அதான் ரொம்ப முக்கியம். ஆமாண்டா, இந்த தடவை அந்த சந்தோஷை விட நல்ல மார்க் வாங்கணும். ஓகேம்மா. அம்மா, ஏசப்பா பிறந்த போது சாஸ்திரிகள் என்னென்ன பரிசு பொருட்கள் கொடுத்தாங்க? பரிசு பொருட்கள்னா என்னம்மா? பரிசு பொருட்கள்னா நம்ம வீட்டில் தங்கச்சி பாப்பா பிறந்த போது எல்லாரும் என்ன கொடுத்தாங்க அது மாதிரின்னு வச்சுக்கோ. ஏசப்பாவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது யாரு? அது அந்த பேதுருன்னு நினைக்கிறேன். ஏசப்பா எங்க பிறந்தார்ப்பா? அது சரியான்னு நினைக்கிறேன். ஏதோ கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோ. சரி, எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சு. ஒழுங்கா பைபிள்லேருந்து திறந்து ஒரு வசனத்தை படிச்சுட்டு போ. சங்கீதம் சங்கீதம் 23. கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சேன். ஐயோ, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அப்பா மீதி வசனத்தை சொல்லுங்க. சரி, ஒரு பிரச்சனை இல்லை. நல்லபடி எக்ஸாம் எடுத்துட்டு வா. சரி அப்பா, நான் போயிட்டு வரேன். என்னாச்சு சாம், என்ன வீட்டுக்கு வரல? என்னடா சாம், எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? எக்ஸாம் நல்லா எழுதுனாமா? எல்லாம் படிச்சது தானே? ஆமாம்மா, எல்லா கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. அற்புதங்கள், சாஸ்திரிகளோட கிஃப்ட், ஏசப்பா ஞானஸ்தானம் கொடுத்தது, ஏசப்பா எப்போ தேவாலயத்துக்கு போனது, உண்மைகள், அற்புதங்கள் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஓ, அப்போ நீ எல்லாம் படிச்சது தானே? சரி, இப்போ நீ ஸ்கூல் எக்ஸாமுக்கு போய் படி. ஓகேம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறது. அவங்களாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சர்ச்சுக்கு பக்கம் வருது இல்லை போல. சண்டே தான் லீவ் கிடைக்குது, அதை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க லேட்டாக ஏஞ்சி பார்த்தோம். அன்னைக்கு தான் வாஷிங் கிளீனிங்னு எல்லா வேலையும் இருக்கும். சாம் அங்க. சாம், சாம், நீ ரெகுலராக சர்ச்சுக்கு வரணும். அப்போ தான் சண்டே கிளாஸை அட்டென்ட் பண்ண முடியும். இன்னைக்கு கூட எத்தனை பேருக்கு ப்ரைஸ் கிடைச்சது தெரியுமா? என்ன பிரைஸ் கொடுத்தாங்களா? சாம்க்கு ஃபர்ஸ்ட் பிரைஸா? இல்லையே. செகண்ட் ப்ரைஸா? இல்லை, சாம் நேம் வரவே இல்லையே. சாம் நேம் வரலையா? இது யார்கிட்ட கேட்டால் தெரியும்? என்னாச்சு? யார்கிட்ட கேட்டால் தெரியும்? சண்டே கிளாஸில் அப்போ டீஷர்ட்டு காட்ட தெரியும். இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணுமா என்ன அதுக்கு? இல்லை, இன்னைக்கு கூட போய் காட்டாலே தெரியும். நீங்கள் வாங்க, நம்ம சண்டே கிளாஸ் டீச்சர் கிட்ட போய் கேட்போம் ஏன் ப்ரைஸ் வரல. டீச்சர் பிரேஸ் லார்ட் எல்லாரும் உட்காருங்க. என்னாச்சு எல்லாரும் திடீர்னு நீங்கள் வந்திருக்கீங்க? இல்லை, சண்டே கிளாஸ் எக்ஸாமுக்கு சாம்க்கு வந்து ப்ரைஸே கிடைக்கல, அதான் என்னென்ன கேட்டு போனான்னு வந்தோம். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தான்னு தெரியுமா? ஆமாம் பாஸ்டர், ஆமாம் ஆண்டி, நானும் நல்லா படித்தேன், நல்லா எக்ஸாம் எழுதினேன். அது நீ வந்து ஆன்சர் பேப்பர் என்ன எழுதினியோ அதுக்கு தான் நான் மார்க் கொடுத்துருக்கேன். இன்னும் நல்லா படிச்சுக்கோ.
அவன் கஷ்டப்பட்டு படிச்சான் டீச்சர், தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட அவன் சொல்லுவான். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். பேசுகிறேன் பாஸ்டர். என்ன இங்கே ஒரே சத்தமாக இருக்குது? உங்கள் சத்தத்தை கேட்டு தான் நான் இங்கே வந்தேன். இல்லை பாஸ்டர், சாம்க்கு வந்து சண்டே கிளாஸ் எக்ஸாமில் ப்ரைஸ் வரல, அதான் என்னென்னு கேட்டு போகலான்னு வந்தோம். இங்கெல்லாம் உட்காருங்க. பாஸ்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுன்னு எங்களுக்கு தான் தெரியும். அம்மா கூட எவ்வளோ கஷ்டப்பட்டு ஹெல்ப் பண்ண தெரியுமா அவன் படிக்க. ஆமாம் பாஸ்டர், அவன் நல்லா கஷ்டப்பட்டு படித்தான், தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட தெரியும். டீச்சர், அந்த கொஸ்டின் பேப்பர் உங்ககிட்ட இருக்குதா? ஆமாம் இருக்குது பாஸ்டர். சாம் ரீடெஸ்ட் வைக்கலாமா? கரெக்ட் பாஸ்டர். இந்தாங்க பாஸ்டர். சாம், எரிகோ மதியதை எடுத்தது யார்? பாஸ்டர் அது நான் இல்லை. பாஸ்டர் அது நான் இல்லை. எப்போவுமே அந்த ரவியும் மைக்கெல்லாம் தான் மதிலேறி சாடி. அதனால அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. பாஸ்டர், என் பையனுக்கெல்லாம் அந்த மதில ஏறி குதிக்கிற பழக்கல பாஸ்டர். அவன் ரொம்ப நல்ல பையன் பாஸ்டர். அவன் அப்படி பண்ணியிருந்தா கூட நாங்கள் அதோட மணியை பே பண்ணுறோம் பாஸ்டர். இது பழைய ஏற்பாட்டிலேருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின். இப்போ போயிருந்தா சாமியா அவனுக்கு ப்ரைஸ் கிடைக்கலன்னு? பாஸ்டர் ஒரு கொஸ்டின் தான் தப்பாக பண்ணான், மற்ற கொஸ்டின் நல்லா தான் எழுதியிருப்பான். முதல் கற்பனை என்ன? யார் யாருக்கு சொல்லிக் கொடுத்தது? அதை எப்போ ஃபாலோ பண்ணுறாங்களா? ஏவாள் ஆதாமுக்கு பழம் சாப்பிட கற்பித்தாள். அது ஆதாம் ஃபாலோ பண்ணாரு. பெண் புத்தி பின் புத்தி. எல்லாரும் கேட்டுச்சா? பெண் புத்தி பின் புத்தி. இயேசுவின் பிறப்பை குறித்த முதல் யாருக்கு தெரிவிக்கப்பட்டது? பாஸ்டர் அது அந்த மரியாள். பாஸ்டர் ஒரு வகையில் பார்த்தா அதுவும் கரெக்டு தான், அதனால தான் அதுக்கு மார்க் போட்டேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கலாமா? ஞானிகள் இயேசுக்கு என்னென்ன பரிசு பொருட்கள் கொண்டு வந்தார்கள்? பாஸ்டர் அது வந்து இந்த சோப்பு, லோஷன், பேம்பர்ஸ், வைப்ஸ். என்னடா ஆன்சர் பண்ணுற? அம்மா நீங்கள் தானே சொன்னீங்க தங்கச்சி பாப்பா பிறந்த போய் என்னெல்லாம் கொடுத்தாங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? பாவம் செய்ய வேண்டும். சாம், எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணலன்னு பார்த்தியா? இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டாச்சு, இனிமேல் மீதி இருக்கிறதெல்லாம் கேட்டோம். இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதமோ அல்லது ஒரு ஓமையோ விவரித்து எழுதுக. பாஸ்டர் அது ரொம்ப பெரிய கொஸ்டின். நான் அந்த ஆன்சர் பேப்பரில் கிளியராக தூளில் துரும்பு இருக்கிற மாதிரி எழுதியிருக்கேன். அந்த பேப்பர் ஆன்சர் இங்கே தான் இருக்குது பாஸ்டர். ஓகே, எடுத்துதாங்க டீச்சர். பாஸ்டர் அது எந்த கொஸ்டின் ஒர்க்க கூட வாசுங்க. இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதமோ அல்லது ஒரு ஓமையோ விவரித்து எழுதுக. படிச்சது பாஸ்டர். எருசலேமில் இருந்து ஒரு மனிதன் எரிகோவுக்கு சென்றான். போகிற வழியில் திருடர்கள் அவனை தாக்கினார்கள். அவனும் திரும்ப அவர்களை டிஷும் டிஷும் என அடித்தான். அவன் அவர்களை திருப்பி அடிச்சதுல அவங்க அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு அவனை துண்டு துண்டாக வெட்டி போட்டார்கள். அதில் சிலது கற்பாறையிலும், சிலது முள்ளுள்ள இடங்களிலும், சிலது நல்ல நிலத்திலும் விழுந்தது, சிலது வழி அருகே விழுந்தது. அதை பறவைகள் எடுத்து சென்றன. மீதம் உள்ளதை 12 கோடை நிறையாக எடுத்தார்கள். அதில் ஒன்றை யூதாஸ் காரியோத் எடுத்து சென்று தேவாலயத்தில் ஆடு மாடு விற்கிறவர்கள் இடத்தில் 30 வெள்ளிக்காசுக்கு விற்று விட்டான். ஸ்டாப், போதும் டீச்சர். சாம், இப்போ புரியுதா நீ எப்படி எழுதுனேன்னு? பாஸ்டர், தப்பு அவன் மேலே இல்லை பாஸ்டர், தப்பு எங்கள் மேலே தான். நாங்களும் வீட்டில் பைபிள் படிக்கிறது இல்லை பாஸ்டர், சர்ச்சுக்கும் சரியாகாது இல்லை, ப்ரேயரும் வீட்டில் பண்ணுறது இல்லை. இதுக்கு மெயின் ரீசன் நீங்கள் தான். சண்டே மார்னிங்கில் நல்லா தூங்குறது, அப்போ பையன் எப்படி சர்ச்சுக்கு போவான்? நீ மட்டும் என்ன சண்டே வந்து எல்லா கிளாஸும் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆன்லைன் கிளாஸ் பண்ணுறேன், டியூஷனு அது இதுன்னு. நிறுத்துங்க. இப்படி ஒருத்தர் மேலே சண்டை போட்டுட்டு இருக்கிறதுலாம் ஒரு யூஸும் கிடையாது. இந்த நவீன தொழில்நுட்ப காலத்துக்கு ஏற்ற போல் நம்ம எல்லாரும் நம்ம காலத்தை மாற்றிக்கிட்டே இருக்கோம். நம்ம இந்த உலகத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை ஆண்டவருக்கு என்றைக்குமே கொடுக்கறதே இல்லை. நம்ம கையில் வச்சுருக்க அந்த மொபைல் ஃபோன்லேயே நம்ம நேரத்தெல்லாம் வேஸ்ட் ஆக்குறோம். நம்ம நிறைய வேலைகள் செய்கிறோம், நிறைய விஷயத்துக்கு ஆசைப்படுறோம், நிறைய. ஆனால் தேவனை பற்றி நினைக்கிறதே இல்லை. நம்ம வேத அறிவிலோ இல்லை, நம்ம வாழ்க்கையில் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. உபாகமம் 6
நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் வரேன். சண்டே ஸ்கூலை பற்றி நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் வரேன். சண்டே ஸ்கூல் பற்றியா பேசுகிறீங்க? எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் இருந்தேன். இப்போ யாருமே அவங்க பசங்களை சண்டே ஸ்கூல் அனுப்புறதே இல்லை. எனக்குலாம் சண்டே ஸ்கூல் போகிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல தெரியுமா? அதனால் ரொம்ப வருத்தப்படுறேன். சண்டே ஸ்கூல் எப்படி வந்து உருவாச்சுன்னு சபையில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள். சண்டே ஸ்கூல் ராபர்ட் ராய்ஸ் என்பவரால் தொடங்கப்பட்டது. அவர் ஒரு சமூக சேவையாளர் மற்றும் பத்திரிகை ஆசிரியர். 1580ஆம் ஆண்டில் இங்கிலாந்தில் வேலை செய்யும் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி அறிவு இல்லாததால் ராபர்ட் ராய்ஸ் என்பவர் அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சிறுவர்கள் வகுப்பு நடத்த முடிவெடுத்தார். அதில் குழந்தைகளுக்கு நன்கு புரியும்படி பைபிள் கதைகள் மூலம் நல் ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்தார். இது கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் முழுவதும் பரவி இன்று உலகம் முழுவதும் சபைகளில் சண்டே ஸ்கூல் என்ற பெயரில் வசனங்களும் நல்ல வழக்கங்களையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ரியானா, நீங்கள் உபாகமம் 6:4 முதல் 9 உள்ள வசனங்களை வாசிங்க. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தை போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் வாசல்களிலும் எழுதுவாயாக. இப்போ புரிந்து ஜீவனுள்ள வார்த்தைக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும்? பைபிளில் உள்ள வசனங்கள் எல்லாம் நம்ம நன்றாக படித்து அதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து அதன் வழியிலே நடக்க கடவோம். இப்போ நீங்கள் நீதிமொழிகள் 22:6 படிங்க. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். இன்னைக்கு நாங்களும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம் பாஸ்டர். என்ன வசனமோ இந்த வசனங்கள்லாம் இப்போ வசனம் பெறாத கடைசி காலமும் வருது. இந்த காலத்துக்கு ஏற்ற போல நம்ம இப்போ படிக்கிற வசனங்கள் தான் நமக்கு உதவி செய்யும். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரின் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்க வரும். இந்த வசனத்தின்படி நம்ம முதலாவது செய்ய வேண்டியதை செய்வோம். பின்பு நம்ம வாஞ்சிக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு செய்ய வல்லவர இருக்கிறோம். பாஸ்டர் நான் டெய்லி வசனம் படித்து ஜோம் பண்ணி ரெகுலராக சர்ச்சுக்கு வருவேன். ஓகே, எல்லாரும் இப்போ இந்த வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். யோசுவா 24:24. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை சேவித்து அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம். ஆமென்.